சார், என் பேர் அருண் விக்னேஷ். நான் வந்து இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன், ஆர்விஎஸ் காலேஜ் திண்டுக்கல்ல. கலக்கப்போவது யாரு சீசன் ஆடிஷனுக்காக என்னோட திறமையை நான் இப்போ மெமிக்ரி மூலமாக அனுப்பி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் நிறைய ஒரு 7-8 வாய்ஸ் கொஞ்சம் வரும். அதில் ஒவ்வொரு மெமிக்ரியாக பண்ணி காட்டுறேன் சார், ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து. ஃபஸ்ட்டு சாலமன் பாப்பையா. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, வாங்க ஐயா, முதல்ல யாரு வர்றான்னு பார்ப்போம். அட நம்ம எம்ஜிஆர், வாங்க ஐயா, வாங்க, உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. ஐயா, என்னை பேசவா கூப்பிட்டீங்க? என்ன கருத்து மக்களுக்கு எப்பவுமே நல்லது செய்யறதாயா? எத்தனை வரிகளையோட நடிச்சாலும் மக்களுக்கு சேவை பண்ற மாதிரி ஒரு வரவே வராதையா. அதுதான் எனக்கு முக்கியம். இப்ப என் டான்ஸை பாக்குறீங்களா? அருமையா பண்ணீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. அடுத்து யாரு வரான்னு பார்ப்போம். நம்ம சிவாஜி ஐயா வராரு, வாங்க ஐயா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு போக. என்னையோடு பெர்ஃபார்ம் பண்ண சொன்ன, நான் எங்கம்மா பெர்ஃபார்ம் பண்ணேன்? சின்ன பிள்ளைதான் நீங்க நானும் கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போனா கைவீசு. ஆண்டி என்னை விட்டுட்டு போயிட்டியே. இந்த இதும்பாயில இந்த அதும்பாயில அது எதும்பாயில எதுமா? ஓ, என்ன டான்ஸ் ஆட சொல்றியா? அடட்டா, அருமையா பண்ணீங்க. அடுத்து யாரு வர்றான்னு பார்ப்போம். நம்ம புதுமுகம் மொட்டை ராஜேந்திரன் வராரு, வாங்கய்யா. தம்பி நல்லா இருக்கீங்களா? பாப்பா சிங்க குட்டு செழிப்பா இருக்கும்னா ஐயா, எனக்கு தெரிஞ்சுக்கமா, என் பையன் 10 பார்த்தாங்க, இல்லாட்டி உங்களை விட்டு உங்க குடும்பத்தை நினைச்சது கொண்டு வருவேன். தம்பி, என் குடும்பம் என்னையா பண்ணிச்சு? அது பாட்டுக்கு இருக்கு. நானும் என்னையா பண்ணேன்? நான் நல்லதையே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, அடுத்து யாரு வர்றான்னு பார்ப்போம். ஆனா நம்ம விண்ணை தாண்டி வருவாயா கணேஷ், வாங்க ஐயா, நீங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போக. நீங்க என்ன சொல்லு கணேஷ் சொல்ற, அது எப்பயுமே இருக்கணும்டா தம்பி. விண்ணை தாண்டி வருவாயல்ல, இங்க ஜெஸ்ஸின்னு சொல்லுச்சு. இந்த கலக்க போவது யாரு ப்ரோக்ராம்ல கணேஷ்னு சொல்லணும்யா. அருமையா பேசுனீங்க, சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். யார்த்தையாவது 10 ரூபா இருந்தா காசு கொடுத்து சொல்ல வேணாம், சொல்லுவோம். அருமையா பேசுவீங்க. அடுத்து யாரு வர்றான்னு பார்ப்போம். அத நம்ம உலக நாயகன் கமல் வர்றாரு. ஒரு அழகான மாடை, அருமையான மாடை. இந்த மாடையில் என்னை பேச வைத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. அயா, நான் என்னையா சொல்றேன்? அயா, பிள்ளை குட்டிகளை படிக்கிறீங்க. அயா, எனக்கு டான்ஸ் வராது, அடுத்தாலும் பேச சொல்லுங்க. தம்பி ஏதோ டான்ஸ் வராது புரிதா விடுது, பரவாயில்ல. அடுத்து யாரு வர்றான்னு பார்ப்போம். வாங்க ஐயா, பிரகாஷ்ராஜ். தப்பு தனலட்சுமி தாமி மாதிரி நீ இடத்துல ஒரு போட்டு பத்துட்டு போவேன், உன்னை விட்டுருவேன். ஆனா என் தனலட்சுமி தம்பி, இங்க உங்களை டான்ஸ் பண்ணதான் கூப்பிட்டுருக்காங்க, தனலட்சுமியை பத்தி பேசல. ஐயா, தப்பு தனலட்சுமி தான் கூட ஆட முடியும். உங்களை கூட ஆட முடியுமா? உங்களை வச்சு நீங்களே வயசானவங்க. தம்பிக்கு இளம திரும்புதோ, பரவாயில்ல, இந்த தம்பியை விரட்டி விட்டுருவோம். அடுத்து யாரு வர்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்து வர்றது கஞ்சாக்கு இருக்கு. வாங்க தம்பி, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம். சந்தோஷமா ஏத்தா சந்தோஷமானு கேட்கிறேன். ஐயா, சூர்யா கிட்ட 6 பேக் இருக்கும். ஆனா என் வீட்டு பக்கம் வந்து பாருங்க, 6 மஞ்சப்பை இருக்கு. எதை வேணுமோ அதை எடுத்துக்கங்க. என்ன போய் டான்ஸ் ஆட சொல்லாதீங்க, நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல தம்பி, உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. வீட்டுக்கு அப்படியே ஓடி போயிருங்க. அடுத்து யாரு வர்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்து வர போறது
கரகாட்டக்கார சண்முக சுந்தரம். வாங்க தம்பி, நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு பாப்போம். அக்கா அக்கா தம்பி, நான் இங்க ஒரு ஆள் தான் நிக்கிறேன், நீங்க அக்கான்னு ஸ்டார்ட் பண்றீங்க, யாரத்தான் கூப்பிடுறீங்க? ஐயா, இந்த வயசு செட் ஆகல, அக்கான்னு நீங்க ஆரம்பிங்க. அக்கா அக்கா அக்கா, நான் தான் தம்பி சண்முக சுந்தரம் பேசுறேன். தாய் சத்தியமா சொல்றேன் தாய், சிரிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் காப்பி தண்ணி கொடுத்தாயி, சிரிக்காத பிள்ளைகளுக்கு கொடுக்காது தாய். தம்பி, இங்க நீங்க காப்பி குடிக்கிற வந்திருக்கீங்களா? அதுக்காக ஒரு பொண்ணு காப்பி வித்து டீடின்னு கொள்ளுது, அதோட போய் வேணா குடிங்க, இங்க வேணாம். அடுத்து யாரு வராங்கன்னு பார்ப்போம். அடுத்து வர போறது நம்ம சூப்பர் ஸ்டாரு, இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். என்ன சொல்றது, எல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, நான் வருவேன்னு சொன்னேன், அதே மாதிரி முன்னாடி நிற்கிறேன். வாங்கய்யா, உங்களுக்கு ஏதாவது டான்ஸ் தெரியுமா? நமக்கு பாத்தீங்கன்னா டான்ஸ்ல வராது, கொஞ்சம் ஸ்டைல பேசுறதுன்னா ஒரு தம்ம தூக்கி போட்டு ஸ்டைல கேட்ச் பிடிக்க வேணா ஒரு. நல்லா பண்றீங்க, இதே மாதிரி மக்கள் மனசுல பாப்புலர் ஆயிட்டீங்க. நீங்க ஒரு விஷயத்துக்கு வரணும் வரணும்னு சொல்றாங்க, ஆனா நீங்க வரமாட்டீங்க. பரவாயில்ல, நல்லா பண்றீங்க. இன்னைக்கு டான்ஸ் பண்ணவங்க நல்லா பண்ணாங்க. கடைசியா நம்ம வில்ல ரகுவரன் தம்பி வராப்ல, என்ன சொல்றாப்லன்னு பார்ப்போம். நீ ஆட சொன்னதும் ஆடுறதுக்கு தம்பி, இங்க ஆடுறதுதான் காம்படிஷனு. தப்பா பேசின நல்லா பேசுறனாலதான் இங்க கூட்டம் வில்ல நினைக்கிறாங்க. தேவையில்லாம பேசுனீங்க, குழப்பத்தை உண்டாக்காத. அருமையா பேசுனீங்க. இந்த இந்த சேர்ல வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? தம்பி, இங்க நீங்க நின்றுக்கிட்டுதான் இருக்கீங்க, சேர் இங்க வந்துச்சு. இது என் தாயில இருக்கு, இது குறை சொல்லக்கூடாது. பரவாயில்ல தம்பி, நல்லா பேசுது. இன்னொரு வயசு ஏதோ ஊடால என்ட்ரி ஆகுது, யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி, சிம்பு தம்பி, நல்லா பேசுவீங்களே, ஏதாவது பேசுங்க. உங்களுக்கு நடிக்க தெரியாதாமே? அதான் என் ப்ராப்ளம், எனக்கு நடிக்க தெரியாது. என்ன கூட்டம் வந்து நீங்க கேமரா முன்னாடி நடிக்க சொன்னீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? நடிக்க தெரியாது. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னதான் நடிப்பேன், இல்லாட்டி சொல்ல நடிக்க தெரியாது. பரவாயில்ல தம்பி, நீங்க வீட்டுக்கு போய் ஓரமா உட்காருங்க, நாளைக்கு வந்து கிளாஸ பார்ப்போம். வரட்டா? இன்னொரு வாய்ஸ் ஊடால வேகமா ஓடியாந்து என்ட்ரி ஆகுது, அதுதான் நம்ம விஜயகாந்த் தம்பி. வாங்க ஐயா, நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்லிவிட்டு போங்க. தமிழ்நாட்டுல ஒரு கோடி என்னோட கோவில்கள் இருக்கு, அதுல சாமி கும்பிட வர்றாங்களோ இல்லையோ, பிச்சை எடுக்க நிறைய பேர் வர்றாங்க. தம்பி, இன்னொரு வாய்ஸ் பேசுறீங்களே, அதை பேசுங்க. இந்த மாதிரி ஒண்ணு, நீ அழகா இருக்க ஆனா அறிவு இல்ல, இந்த மாவட்ட அழகா இருக்கு அறிவு இருக்கு. அருமையா சொன்னீங்க தம்பி. இதே மாதிரி ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு விடுங்க. என்னோட டான்ஸ நீங்க பார்க்கணுமா? இதோ பாருங்க. அருமையா பேசுனீங்க. இதே மாதிரி ஃபீலிங்கோட ஒரு எமோஷன் டயலாக் ஒண்ணு பேசுங்க. அருமையா பேசுனீங்க. 3 வயசு கலக்கிட்டீங்க. அடுத்து நம்ம ஸ்கூல்ல லாஸ்ட் யாருமே வரல, அதனால நான் நன்றியை தெரிஞ்சுட்டு போயிட்டு நாளைக்கு பார்ப்போம் யாரு வர்றாங்கன்னு. வரட்டா? என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, அங்கவை தங்கவை,